இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான உடுப்பி ஸ்டைல் பீட்ரூட் சன்னா பல்லியா. ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வேற வேற ஊர்களில் கிடைக்கக்கூடிய ஃபேமஸ் அண்ட் ட்ரெண்டிங் ரெசிபிஸை உங்களுக்காக தேடி தேடி செய்யற என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: பீட்ரூட், கருப்பு கொண்ட கடலை, துருவின தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெய், பெருங்காயம், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அப்படியே சைடில் இந்த மாதிரி பீட்ரூட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம், பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தாம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நாலு விசில் வந்துடுச்சு, வெந்துட்டு இருக்கும், பார்க்கலாம் வாங்க. ப்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே பீட்ரூட் வேக வச்சோம் இல்லையா, இந்த தண்ணியும் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த காயை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த தண்ணியை நீங்க ரசம் செய்யறதுக்கு அந்த மாதிரி வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பா நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிச்சு பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்பா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சன்னாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்ச பீட்ரூட், கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கடலை வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கோம், செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். ட்ரெண்டிங்கான உடுப்பி ஸ்டைல் பீட்ரூட் சன்னா பல்லியா ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு சூப்பர் ஹெல்த்தி டிஷ்ன்றதால இதை தனியாவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கூட சாப்பிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.